மிகவும் வயதான ஒரு சந்நியாசி தன்னுடைய சீடர்களுக்கு வாழ்க்கை தத்துவத்தில் ஒன்றை கடைசியாக புரிய வைக்க எண்ணினார். அதன் அடிப்படையில் சீடர்கள் அனைவரையுமே அழைத்தார். சீடர்களும் அனைவரும் வந்து குருவின் முன்னால் அமைதியாக அமர்ந்தனர். உடனே சந்நியாசி தனது பொக்கை வாயை திறந்து காண்பித்தார். இதுதான் வாழ்க்கை தத்துவம் என்று கூறி சீடர்களை போகச் சொன்னார். எல்லோரும் வந்த வழியே திரும்பி சென்ற சமயத்தில் ஒரே ஒரு சீடனுக்கு மட்டும் குருவின் விளக்கம் புரியவில்லை. குருவிடம் கேட்க உடனே அந்த சந்நியாசி சீடனிடம், எனது வாயில் பல் இருந்ததா என்று கேட்டார். நாக்கும் உள்நாக்கும் மட்டுமே இருந்தது, பல் எதுவும் இல்லையே என்றான் சீடன். அதுதான் வாழ்க்கை, வன்மையானது அழியும், மென்மையானது வாழும் என்று விளக்கம் அளித்துவிட்டு சந்நியாசி கண்களை மூடினார். ஆம் நண்பர்களே, வளைந்து கொடுக்கும் நாணலாய் இருந்துவிட்டால் எத்தனை துன்பங்களையும் எதிர்கொண்டு விடலாம். வளைந்த மூங்கில் பல்லாக்கு செய்ய உதவும். பல்லாக்கு மட்டுமா, இன்னும் எத்தனையோ நல்ல காரியங்களுக்கு அந்த வளைந்த மூங்கில் உதவும். வளையாத மூங்கிலோ மனிதனின் கடைசி காரியத்திற்கு மட்டும்தான் பயன்படும், வேறு எதற்கும் உதவாது. அதனால் வாழ்க்கையில் முன்னேற துடிப்பவர்கள் சந்தர்ப்பங்களை அனுசரித்து அவ்வப்போது வளைந்து கொடுத்துச் செல்வது நல்லது.